தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து இந்த மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சினைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் இன்றைய தினம் கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகம் ஒன்றில் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் குறித்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் அதன் தவிசாளர் MSS அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர்களான MAM தாஹிர், NPMM தாஹிர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேச சந்திரகுமார், இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் M.A. சுமந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுப் ஹக்கீம் மற்றும் நிசாம் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் V. ராதாகிருஷ்ணன் மற்றும் பரத் அருள்சாமி ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உங்களை காத்து நாட்டினை காக்கவே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம். இச்சந்திப்பின் போது புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவது தொடர்பான வாக்குறுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சிறிய தாமதம் ஏற்பட்ட போதிலும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என உறுதியளித்துள்ளதாகவும் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்க வேண்டும் என்ற மிக அழுத்தத்திற்குமாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு தெரிவுக்குழு பாராளுமன்றத்திலே நியமிக்கப்பட்டது. அதனுடைய அறிக்கை வந்த பிறகு அதை செய்ய வேண்டும் சொன்னார். அதற்கு தெரிவுக்குழுவை அங்கம் வகிக்கிற 2 பேர், சாணக்கியன் ராசமாணிக்கவும் நிசாம் காரியப்பர் சொன்னார்கள். அந்த தெரிவுக்குழுவிலே எந்த முடிவும் வராது, அது நேரம் விரயமாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு என்பதை தெளிவாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர் சொன்னார், அந்த தெரிவுக்குழு தலைவரோடு தான் இன்றைக்கு பேசிவிட்டு அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுப்பதை பற்றி எங்களுக்கு அறிய தருவதாக சொன்னார். நிலப்பிரச்சனை, காணி பிரச்சனை சம்பந்தமாக நேரம் அனைத்து காணிகளும் மக்களுடைய தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளது, அனைத்து விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே தான் இன்னமும் இருப்பதாக சொன்னார். இராணுவத்திலே ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறாராம், ஏன் இந்த நகல் இன்னும் விடுவிக்கப்பட முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை சொல்லும்படியாக ஒரு அறிக்கையை கூறியிருக்கிறார் என்று சொன்னார். ஆகவே அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்கிறார். மலையகத்தை பொறுத்தவரையிலே அந்த மக்களுக்கு காணியே கிடையாது. அதை பற்றி பேசும்போது அதுக்கு திருப்திகரமான பதில் கிடைக்கவில்லை. அது அந்த கம்பெனிகளுக்கு அந்த காணிகளுக்கு கொடுக்கிற காரணத்தினால் அவர்களோடு பேசினால் அந்த சொல்லியிருக்கிறார். இதேவேளை பாராளுமன்றத்திற்குள் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை உள்வாங்கி உருவாக்கப்பட்ட ஒன்றியத்தின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தாமும் இணைந்து ஜனாதிபதியை நேரில் சந்தித்து மலையக மக்களின் காணி உரிமை, வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் 40,000க்கும் மேலான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. நாட்டில் பல்வேறு இடத்துல தித்வா புயல்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வீடு கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மலையகத்தில் இந்த வீட்டு பிரச்சனை இன்னொரு இழுப்பறியா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றது அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்காண்டி நாங்கள் சொல்லுவோம். கௌரவத்துக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னேன். நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், ஏன் அந்த பிரச்சனை வருது, அந்த அனுபவத்தினால நாங்கள் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம். இது சிஸ்டம் பிரச்சனை. முதல் விஷயம் நிதி ஒதுக்கீடு பத்தாது. 2வது இது இந்த லீஸ் முறைமையில் இருக்கனால நிறையா பிரச்சனைகள் இருக்குது. காணியை விடுவிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அரசாங்கம் மூலியமாக காணியை விடுவிச்சா கூட பெருந்தோட்ட நிறுவனம் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க, வெளியால் கொடுக்க மாட்டோம், நாங்கள் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்குன்னு ஜனாதிபதி அவர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிதி ஒதுக்கீடு பத்தவர்னு சொல்கிறோம். முக்கியமாக இந்த விஷயத்தில் ஜனாதிபதி அவர்கள் உறுதி கொடுத்திருக்காரு. அவருக்கு தெரியும் இந்த 5 பில்லியன் நிதி ஒதுக்கீடு பத்தாது.
அதனால இப்போ வரப்போகிற வரவு செலவு திட்டத்தில் கட்டாயம் நிதி ஒதுக்கீடு கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பொறுத்திருந்து பார்க்கணும். கூட்டி கொடுத்தா சந்தோஷம். ஆனால் அது எந்த முறையில் கூட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா கடந்த வரவு செலவு திட்டத்தில் இப்போ கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் 7 பில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆனால் அந்த 7 பில்லியனில் 67% இந்தியாவோட நிதி ஒதுக்கீடு. அப்படி இருக்கும்போது இலங்கையின் நிதி ஒதுக்கீடு அதிகமாக இருக்கணும். குறிப்பாக அந்த மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீடு இல்லாமல் இருக்கிற நிதி ஒதுக்கீடு தான் நம்ம அதிகரித்து கேட்கணும். அது கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் அவர் சொன்னார், அது போக கலந்துரையாடலில் தான் புரிய வரும். என்னன்னா நம்ம காணியை நம்ம வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. காணி உரிமை சம்மந்தம் காணியை வழங்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா வளங்கள் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் நாளைக்கு மலைகளை பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த கருத்தில் எனக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அதை நான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா காணி உரிமை கட்டாயம் மக்களுக்கு வழங்கி ஆகும். அப்படி இருக்கும்போது இதான் மலையக சம்பந்தமாக முக்கியமாக பேசப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாநசபை சம்பந்தமாக நான் ஏற்கனவே எங்களோட அபிப்பிராயத்தை முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். மாநசபை சம்பந்தமாக மக்கள் மட்டும் இல்லை, அனைவரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது தமிழர்களுக்கு மட்டும் ஒரு சாதகமான தேர்தல் நடக்கும். மாநசபையை பொறுத்த வரைக்கும் இலங்கையர்களுக்கு மாநசபை தேவை. டீசென்ட்ரலைசேஷன் தேவை. அதிகார பகிர்வு கட்டாயம் தேவை. அது நீங்கள் சிங்களமோ தமிழோ முஸ்லிமோ அது ஜனநாயகத்துக்கு ஒரு அடையாளம். அது நம்மளுக்கு புரியும். ரெண்டாவது, மாநசபை தேர்தல் முறைமை சம்பந்தமாக ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம் இருக்குது, மிக்ஸ்டு இருக்குது. இப்போ ப்ரொபோஷனலுக்கு அடியில் சிறுபான்மை தமிழர்களுக்கு ஒரு பிரதித்துவம் இருக்குது. நாளைக்கு இவங்க தேர்தல் முறைமையை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த பிரதித்துவம் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள்கிட்ட எடுத்து சொன்ன விஷயம் அதான். 13 மாவட்டங்களில் குறிப்பாக மலையக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கள் அந்த 13 மாவட்டங்களையும் சிறுபான்மை 10%, 15%. அப்படி இருக்கும்போது பிரதித்துவம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக போகுது. ஸோ ஆகவே இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்து ஒரு புதிய அரசியல் அமைப்பு வரும்போது அதை பற்றி கலந்துரையாடிக்கலாம். இப்போதைக்கு பழைய முறைமையிலே எடுத்து பண்ணுங்க.